வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th சிபிஎஸ்சி மேக்ஸ் ப்ராபபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அதுவும் இதுலேருந்து ஆர்டி சர்மாலேருந்து 25.16 எக்ஸாம்பிள் 16 ஓகேங்களா. இது ஒரு என்சிஆர்டி கொஷின் ஓகேங்களா. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சரி, கொஷினில் போய் பார்ப்போமா? இங்கே என்ன கொடுத்துருக்கான்? எவலேட் பி ஆஃப் ஏ யூனியன் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கான். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன்ஸு? 2 into ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் உங்களுக்கு 5/13 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி வந்து 2/5ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, கொடுக்கறத முதல்ல கிவனா சொல்லிட்டு எழுதிடுவோம் ஓகேங்களா. இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னா 5/13 கமா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/13. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பின்னு பார்த்தீங்கன்னா 2/5 ஓகேங்களா. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு இருக்கிறத இங்கே 2 இருக்குது, 2 இங்கே கொண்டு போயிடலாம். அப்போது 1 டிவைடட் பை 13 into 2ன்னு வந்திருக்கும். அப்போது 26ன்னு எழுதிடுவீங்க ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பிஏ. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? இங்கே நம்ம ஏ யூனியன் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அப்போ அதுக்கு தெரியணும்னா ஏ யூனியன் பிக்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ அப்படின்னு தெரியும். நமக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ தெரியும், ஏன்னா இங்கே இருக்கான். சரி, அப்போது நமக்கு என்ன பண்ணணும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி தெரியும். ஸோ இவனை வச்சு அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு கொஷினில் என்ன இங்கே யூனியனும் தெரியாது இன்டர்செக்ஷனும் தெரியாது தான். என்ன பண்ணலாம்? இப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறத விட நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? கண்டிஷன் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா தெரியும், அது எழுதுங்கப்பா. எழுதுனா அடுத்த மூமெண்ட் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கே தோணிடும் ஓகேங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் இங்கே பின்னு சொல்லிட்டு எழுதுவோம். உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு தெரியும், இங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பின்னு தெரியும். அப்போ இதுவும் 2/5 தெரியும். இப்போ எனக்கு இது 2 தெரிஞ்சிச்சுன்னா இவன் தெரிஞ்ச மாதிரி தானே இன்டர்செக்ஷனு புதுசாக கண்டுபிடிச்சிடலாம்ல, அவ்வளோதான். அப்போ இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு போயிருங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிவைடட் பை பிஏ இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பிஏ. இவனுக்கு 2 பேரை வச்சு இவனை கண்டுபிடிச்சிடலாம், சரிதானே? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா 2/5 இன்டூ ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/13 ஓகேங்களா. ஸோ 5 கேன்சல் ஆச்சு. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/13. இப்போ நமக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்போ இன்டர்செக்ஷன் வேல்யூ இங்கே தெரிஞ்சிருச்சுன்னா 1 2 3 இவன் 2 தெரிஞ்ச மாதிரி தான். அப்போது ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிடலாமே. அப்படிதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பார்த்தீங்கன்னா 5/13 மைனஸ் 2/13. சரி, ஓகே. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு சம் பண்ணிக்கலாம். 5/26 அப்போ 3/13 வந்திருப்பான் ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து 26 வரணும். ஸோ 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணிடுறேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் உங்களுக்கு 6 26. ஸோ 11/26 இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கணும். இது ஃபைனல் இதுதான் உங்களுக்கு ஏ யூனியன் பியோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கணும் ஓகேங்களா. தெளிவாச்சுங்களா? கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க மக்களே. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக லைக் பண்ணிட்டு போங்க மக்களே. கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.